யாராவது அறிமுகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? புதுசா நம்ம தளத்துக்கு வந்தவங்க சேதுராமன் ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சரவணன். சரவணன் ஐயா, திருநெல்வேலி ஐயா. உங்க முகத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒருத்தர் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி ஐயா, நன்றி. சீனிவாசன் ஐயா ஷர்ட் இல்லாம இருக்கு போல தெரியுது. வாழ்க வளமுடன். இது ஒரு தெய்வீக கலை அப்படிங்கிறப்போ நாம அலங்காரம் என்பது உரிய ஆடை அப்படின்ற முறையில அதை சொல்லுவார், சர்வ அலங்காரம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து கேமரால வர்றதுக்கு ஒரு ரீசன் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நயன தீட்சை. நீங்க வகுப்புல ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே நம்ம பார்த்துருப்போம், ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் முகத்தை பார்த்து பேசும் பொழுது அது அதனுடைய எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும். நம்மளே சொல்லுவோம், குழந்தைய என் முகத்தை பார்த்து பேசு நீ அப்படிம்போம் இல்லையா? முகத்தை பார்த்துட்டா அந்த குழந்தையால தப்பு பண்ணியிருந்தா கூட பொய் சொல்ல முடியாது. அதுக்குதான் சொல்லுவோம், என் முகத்தை பார்த்து பேசு அப்படிம்போம். அந்த நயன தீட்சை என்பது ஆமையனுடைய கதையை சொல்லுவாங்க. அதுக்காக தான் கேமரால வர்றது. அப்ப கேமரால வரணும்னா நம்ம எங்க குருநாதர் சொல்ற மாதிரி சர்வ அலங்காரத்துடன் இருக்கும் அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன். இது ஒரு தெய்வீக கலை. ஜோதிடம் அறிவியல் ரொம்ப படிச்சேன்னு சொல்றவங்க ஜோதிடம் பொய் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இல்லை. ஏன்னா இப்ப சிலர் புதுசா வந்திருக்கிறதுனால அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடுவோம். வகுப்பு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறப்போ ப்ரேயர் பண்ணிடுவோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவாரும். பழனியாண்டவா, எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். இப்ப நம்மகிட்ட படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜோதிடம் அறிவியல் முறையில உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில ரொம்ப ஓட்டுவாங்க. நம்ம ஆளுங்களும் போய் நல்ல பேர் வாங்கலாம், டிவியில வரலாம், புகழ் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வாங்கி கட்டிட்டு வருவாங்க அவமானப்பட்டு. என்ன நம்மளை மடக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் கிரகமே இல்லை, அதை போய் கிரகம்னு வச்சுக்கிட்டு நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் சூரியனை மையமாக கொண்டுதான் கோள்கள் எல்லாம் சுத்துது, ஆனா ஜோதிட கலையில நீங்க புவி மைய கோட்பாடை தான் எடுத்துக்கிறீங்க, அதனால ஜோதிடம் தவறு, இப்படி எல்லாம் பேசி ஜோதிடர் அல்லது ஜோதிட ஆர்வலர்களை மடக்குவாங்க. இப்போ இது நம்ம பேசிக் வகுப்புல இதெல்லாம் நடத்தி இருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டு அது வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக் வகுப்பு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சூரிய மைய கோட்பாடு அறிவியலுக்கு சரிதான், நம்ம இல்லைன்னு அதை சொல்லல. அப்புறம் ஏன் நம்ம புவி மைய கோட்பாடை எடுத்து ஜோதிடம் கணிக்கப்படுகிறது, ஜாதகம் கணிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கோளும் புவியின் மீது தன்னுடைய ஆகர்ஷண சக்தியை செலுத்துது அப்படின்னு சொல்லிதான், அதன் மூலமா தான் நம்ம பலன் எடுக்கிறோம். அப்போ பூமியின் மீது ஒரு கோள் தன்னுடைய சக்தியை ஆற்றலை செயல்படுத்துதுன்னா எந்த கோணத்தில் பூமியின் மீது செலுத்துகிறது, எந்த பாகையில் இருந்து செலுத்துகிறது பூமியின் மீது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, இப்ப டெல்லி எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ்நாட்டுக்காரனை கேட்டா ஒரு விடை சொல்லுவான், ஆந்திராக்காரங்களை கேட்டா வேற ஒரு விடை சொல்லுவாங்க, ஹரியானால இருக்கவங்களை கேட்டா வேற ஒரு விடை சொல்லுவாங்க. ஆனா கேட்ட கேள்வி டெல்லி எவ்வளவு தொலைவு அப்படிங்கிறது தான்.
அப்போ பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது கோள்கள் எந்தெந்த கோணத்துல தெரியுதோ அந்த கோணத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும், அந்த பாகையை தான் நம்ம எடுத்துக்க முடியும். பூமியில் பிறந்த மனிதர்களுக்கு அல்லது உயிரினங்களுக்கு விளைவு எப்படி இருக்கும்னு பார்த்தா, பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது எந்த கோணத்தில் கோள்கள் இருக்கிறதோ அதை எடுத்துக்கிட்டு தானே பலன் சொல்ல முடியும். அப்ப புவியை மையமா வச்சு தானே நம்ம கணக்கு போட முடியும். அதனால புவி மைய கோட்பாடு தான் சரி இப்படின்னு நம்ம ஜோதிடர்கள் வந்து இந்த சயின்ஸ் படிச்சேன். நான் பிசிக்ஸ்ல வந்து எம்ஃபில் முடிச்சிருக்கேன், நானும் அறிவியல் படிச்சிருக்கேன். அப்ப ஜோதிடத்தை புரிஞ்சுக்காம நானும் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேள்வி கேட்கறது வந்து, நாம என்ன சொல்லணும், அவங்களுக்கு இப்படிதான் பதில் சொல்லணும். உங்க ஊர்ல இருந்து என்ன தூரம்னு கேட்டா உங்க ஊர்ல இருந்து தான் சொல்ல முடியும். எங்க ஊர்ல இருந்து மெட்ராஸ் எவ்வளவு தூரம்னு கேட்டா நான் வேற கிலோமீட்டர் தான் சொல்லுவேன். அப்போ பூமியில் இருப்பவர்களுக்கு பலன் எடுக்கணும்னா புவிமைய கோட்பாடு தான். இப்ப செவ்வாயில் வந்து ஒருத்தர் பிறகுறாரு, செவ்வாயில நாளைக்கு மக்கள் குடியேறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்ப வந்து செவ்வாயை மையமாக கொண்டுதான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் ஜாதகம். சூரியன்ல மக்கள் தோன்றி அவங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதணும்னா அப்ப சூரிய மைய கோட்பாட்டை வச்சுக்கலாம். எனவே எதை மையமாக வைக்கிறோம் என்பது, நம்ம யாருக்கு பலன் எடுக்கிறோம், புவியில் உள்ள ஜீவன்களுக்கு பலன் எடுக்கும் பொழுது புவியை தான் மையமா வச்சுக்கணும். ரைட்டு. இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நம்ம இன்றைய தலைப்புக்கு போயிடுவோம். என்ன அப்படின்னா, சூரியன் ஒரு கோளே அல்ல அப்படிம்பாங்க. கோள் இல்லதாங்க, அது சூரியன் கோளே அல்ல. ஆனா நாம சொல்ற சூரியன் என்பது பூமி தான். நவகோள்கள்ல பூமிக்கு இடம் கொடுக்கல, பூமி கோள் தானே. அது என்னுடைய அடிப்படை ஜோதிடம் வகுப்பு இருக்கும், நீங்க அதை போய் பாத்துங்க. எப்படி வந்து சூரியனை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா புரியும். இல்லைன்னா போர்டில் நடத்துற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோ. அதனால சூரியன் என்பது பூமியை தான் குறிக்குது. அதாவது சூரியன் நிலையா இருக்கு, பூமி சுத்திக்கிட்டே வருது. அப்ப பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியன் சுத்துற மாதிரி தெரியுது. அதனால சூரியனுடைய சுழற்சி என்பது பூமியினுடைய சுழற்சி தான். பூமியினுடைய தற்சுழற்சி வந்து ஒரு நாள் சூரியன் உதிக்கிறது மறையிறது அப்படின்னு காட்டுது. பூமி வந்து சூரியனை ஓராண்டுல சுத்தி வருது. அப்போ வெவ்வேறு இடத்துல இருந்து பார்க்கும்போது சூரியன் வெவ்வேறு இடத்துல, அதாவது பூமி ஒவ்வொரு இடத்துலயும் சுத்திக்கிட்டு வரும்போது சூரியனை பூமியில இருந்து பார்த்தோம்னா சூரியன் அங்க இருக்க மாதிரி தெரியும், அப்புறம் இங்க இருக்க மாதிரி தெரியும். இது சரியா புரியுற மாதிரி சொல்லணும், இது தேவையில்லைதான் இங்க இருந்தாலும். இந்த நம்ம ஜோதிடர்கள் வெளியில சங்கடப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால சொல்றேன். ஒரு கொடைராட்டினம்னு வச்சுக்கோங்க. கொடைராட்டினம் இருக்கு, கோயில் வந்து கிழக்கு நோக்கி இருக்கு, கோயில் வாசல்ல கொடைராட்டினம் இருக்கு. இப்ப கொடைராட்டினத்துல கிழக்கால பக்கம் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான், அதுதான் பூமி அப்படின்னு வச்சுக்கோங்க. நடுவுல இருக்கிற மரம், அந்த தாங்கி நிக்கிற மரம் சென்ட்ரல்ல இருக்கு. இப்ப அந்த பையனை கேட்டா அந்த மரம் எங்க இருக்குன்னு கேட்டா மேற்க இருக்குன்னு சொல்லுவான். இப்ப சுத்திக்கிட்டே வருது, அந்த பையன் உட்கார்ந்து இருக்க அந்த குதிரையோ அல்லது ஊஞ்சலோ மேற்கால பக்கம் வந்துருச்சு. இப்ப மரம் எங்கடா இருக்குன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், கிழக்கால இருக்கும்பான். அப்ப இந்த மரம் நிலையாதான் இருக்கு, அவன் உட்கார்ந்து இருக்க சீட்டு சுத்திக்கிட்டு வர்றதுனால அவனுக்கு அது இடம் மாறுவது போல தோன்றுகிறது. அது மாதிரி இந்த கொடைராட்டினத்தை தாங்குற அந்த மைய மரம் அது வந்து சூரியன், சுத்தி வர்றது அவனுடைய சீட்டு தான் பூமி. இப்ப சொல்லுங்க, சூரியன் சுத்துற மாதிரி ஏன் தெரியுதுன்னா பூமி சுழல்வதனாலதான். அப்ப பூமியினுடைய சுழற்சியை தான் சூரியன் குறிக்கிறது. இது வரையிலும் போதும். ஒவ்வொரு வகுப்புலையும் நான் இதை சொல்றதுக்கு காரணம் வந்து, ஜோதிடர்கள் இந்த அறிவியலை புரிஞ்சுக்கணும். வெளியில போய் யாராவது நம்மளை கிண்டல் பண்ணாங்கன்னா மண்டே அடியா அடிக்கணும், இதுதான் உண்மை, நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். வாழ்க வளமுடன். இதுல பேசிக் படிக்காத யாராவது இருக்கீங்களா? பேசிக் படிக்காம, கண்டிப்பா பேசிக் படிச்சுதான் வந்திருப்பீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப ஆக்சுவலா அந்த இடத்துல சூரியன் சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணாம பூமினே மென்ஷன் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய குழப்பம் வந்திருக்காது இல்லையா ஐயா? வந்திருக்காதுங்கய்யா. அவங்களுக்கு கண்ணுல பார்க்கும்போது சூரியனா தானே தெரியுது, சூரியன் தானே சுத்தி வர மாதிரி கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியறத எழுதுனா தானே மக்கள் நம்புவாங்க. இப்போ ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் அதை புரிஞ்சிருக்கு. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் சார் ஒரு ஆண் பெண்ணு இது உக்ர தெய்வம் அப்படியெல்லாம் படைச்சு வச்சாங்க அப்படின்னா, உக்ர தெய்வத்தை ரொம்ப கோபம் வர்றவன் உக்ர தெய்வத்தை தான் பிடிக்கும் அவனுக்கு. அந்த மாதிரி இருக்க ஒருத்தரை தான் பிடிக்கும். அப்ப அது மாதிரி ஒரு உருவத்தை வச்சு கும்பிட சொன்னாங்க. அமைதியா இருக்கவங்களுக்கு சாந்தமாக இருக்கிற ஒரு தெய்வத்தை பிடிக்கும். ஒரு உருவம் கொடுத்தாதான் அவங்களுக்கு முதல்ல அதை பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து உருவமில்லா நிலைக்கு போவாங்க. அப்போ இவங்களை எப்படி வெளிப்படுத்தலாம் நெறிப்படுத்தலாம்னு சொல்றப்போ அவங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லி அதுக்கப்புறமா அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க இந்த உருவ வழிபாடு மாதிரி தான் ஜோதிடமும். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நமக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். நல்ல கேள்வி. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா அடிப்படையில? அடுத்து கோச்சாரத்துக்கு போயிடலாம். இது புரிஞ்சது இல்லையா கான்செப்ட்? சூரியன் பூமி புரியுது. சரி, இப்போ கோச்சாரம் கோல் சாரம். பொதுவா பலன்கள் சொல்லும் பொழுது நம்ம 3 விஷயத்த சொல்லுவாங்க எல்லாருமே. விதி, மதி, கதி அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. விதி என்பது ராசி கட்டம் அல்லது நம்ம ஜனன ஜாதகத்துல இருக்கிறது தான் விதி. அது நமக்கு கொடுப்பினை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையும் பயன்படுத்தி சொல்லுவாங்க. விதி இருந்தாதான் நடக்கும். அது எப்ப நடக்கும் என்பது மதி. மதினா சந்திரன் நமக்கு தெரியும். அப்போ சந்திரனுடைய நகர்வு இப்போ என்ன சொல்றாங்க, எல்லாமே ப்ரொக்ரெஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. ப்ரொக்ரெஷன் இப்போ ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. தசா என்பதே என்ன? இப்போ இன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சிம்ம ராசியில பூரம்ல இருக்காரு. அப்ப இப்ப பிறகுற ஒரு குழந்தைக்கு தசா என்ன தசா நடக்கும்? சுக்கிர தசை நடக்கும். அப்போ சந்திரன் இப்போ சுக்கிரனுடைய பூரம் நட்சத்திரத்துல 3ஆம் பாதம் அல்லது 4ஆம் பாதத்துல இப்ப இருப்பாருன்னு நினைக்கிறேன். 3ல இருக்கார். இப்போ 20 வருஷத்துல ஏறத்தாழ 15 வருஷம் முடிச்சிருப்பாரு. இருப்பு 5 வருஷம்னு சொல்றோம். 5 ஆண்டுகள் கழித்து அந்த சந்திரன் எங்க வந்திருப்பாரு அல்லது தசை எங்க நடக்கும்? 5 ஆண்டுகள் கழித்து இந்த 4ஆம் பாதமும் முடிஞ்சு என்ன நட்சத்திரத்துக்கு அடுத்து என்ன தசை வரும்? சுக்கிர தசை, சூரிய தசை வரும். அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பூரத்துல இருந்து உத்திர நட்சத்திரத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். சந்திரன் நகர்ந்து வந்துட்டாருன்னு ஐயா சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காரு? தசை சந்திர தசை வந்துருச்சு, சாரி சூரிய தசை வந்துருச்சு. சந்திரன் நகர்ந்து, அதாவது நம்முடைய பிறவி சந்திரன் அல்லது ஜனன சந்திரன் பூரத்துல இருந்து உத்தரத்துக்கு வந்துட்டார். அதுதான் தசை மாறுது என்பதற்கு பொருள். இததான் ப்ரொக்ரெஷன் அல்லது கிரக நகர்வு அப்படின்னு சொல்லி பராசர மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கார். தசா என்று அவர் சொன்னதை நாம ப்ரொக்ரெஷன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டு வரோம். அப்ப சந்திரன் இப்போ எங்க இருக்கார்? இப்படி கூட நாம பலன் எடுக்கலாம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சந்திரன் ப்ரொக்ரெசிவ் சந்திரன், அதாவது கிரக நகர்வுல சந்திரன் ஒவ்வொரு தசையிலையும் மாறி மாறி வந்திருப்பார்.
அந்த சந்திரனை வச்சுட்டு கூட நம்ம பலன் எடுக்கலாம். பலன் வந்து இப்ப ராசிக்கு சந்திரன் எங்க இருக்கார், 2 அடுத்த தசை வந்திருந்தா அவர் என்ன 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பாரு, அந்த மாதிரி. இது ப்ரக்ரஷன். இததான் தசா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தசா சந்திரனை வச்சு தசா வர்றதுனால, சந்திரன் நகர்வை வைத்து தசை சொல்லப்பட்டதால மதி அப்படின்னு சூசகமா சொல்லி வச்சாங்க. அந்த விதியை எப்பொழுது நமக்கு கொடுக்கணுங்கிறத அந்த மதியினுடைய நகர்வு தான் முடிவு செய்யுது. அதனாலதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நாம எடுத்துக்கிறோம். இதை நான் சொல்றதான் சரின்னு சொல்லல. நம்ம ஒரு விளக்கம் எடுத்துக்க முயற்சி பண்றோம். ஏன்னா திருக்குறளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரே எழுதும் பொழுது நம்மளே திருக்குறளை வந்து ஒரு இடம் படிக்கும்போது ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவோம், 2வது இடம் படிக்கும்போது வேற மாதிரி புரியும். அது மாதிரி தான் பராசரர் மகரிஷி அல்லது ஜெய்மினி இவங்கெல்லாம் அன்றைய சூழலுக்கு பாடல்களா கவிதைகளா எழுதி வச்சுட்டு போனாங்க. இடையில வந்த நம்மள மாதிரி அறிஞர்கள் என்ன பண்றாங்க, அதுக்கு அவங்கவுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வியாக்கியானமா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது மதிங்கிறது தசை. அப்போ நமக்கு விதிக்கப்பட்ட பலன்களை தசை வரும்போதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்ப நாடி முறை இருக்கு. நாடியில நிறைய நாடி முறைகள் இருக்கு. அவங்க வந்து இந்த டைமிங் ஆஃப் ஈவெண்ட், அதாவது காலம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பராசரத்துல சொல்லும் பொழுது எப்படி விதி மதின்னு சொன்னோமோ, அதாவது தசைன்னு சொன்னோமோ, அது மாதிரி நாடி முறையில உதாரணத்துக்கு பிருகு நந்தி நாடி முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, டைமிங் ஆஃப் ஈவெண்ட், அதாவது எப்பொழுது நடக்கும் என்பதை அறிவதற்கு கோச்சாரத்தை தான் பயன்படுத்துறாங்க. அப்போ எப்பொழுது நடக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தசாபுத்தியும் கோச்சாரமும் பயன்படும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தசாபுத்தி 70% 75% தசாபுத்தி தான் டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. கோச்சாரம் 25% பலன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கோச்சாரம் சரியில்லை ஆனா தசா நல்லா இருக்கு அப்படின்னா கோச்சாரம் எவ்வளவு பாதிக்கும், 25 ரூபா கடன் வாங்க வைக்கும். ஆனா கோச்சாரம் 75 ரூபா சம்பளத்தை கொடுக்குது, அதனால பாதிக்காது, 50 ரூபா அவர்கிட்ட மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது கோச்சாரம் சரியில்லை அப்படின்னா 25 ரூபா நஷ்டப்பட வைக்குது. தசா நல்லா இருக்குன்னா ஒரு 75 ரூபா கொடுப்பாரு அப்படின்னா நமக்கு நிகர லாபம் 50 ரூபா கையில இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அது 75%, இது 25% சொல்றாங்க. இருந்தாலும் சில நேரங்கள்ல, இப்ப நான் சென்ற கிளாஸ்ல நம்ம மாணவர்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒருத்தருக்கு யோக தசை, அதாவது 9ஆம் அதிபதி தசையும் 5ஆம் அதிபதி புத்தியும் நடக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பலன். ஏன்னா நம்ம ஜோதிடர்கள் நாள்தோறும் கத்துக்கிட்டு தான் இருப்போம். அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன், தசா நல்லா இருக்கு 75% பலன் இதுல தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலன் சொல்லிட்டு இருக்கேன். அவரு அப்படியே முகமே மாறிக்கிட்டே போகுது. என்ன சார் சொல்லுங்க, ஜோதிடர்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. நான் இல்ல சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம்தான் டக்குன்னு கோச்சாரத்தை பார்த்தா அவருக்கு அஷ்டம சனி நடக்குது. அப்ப யோகாதிபதி தசை நடக்குது, 75% பலன் இருக்கு அப்படின்னா அஷ்டம சனி 25% தானே இருக்கணும் கோச்சாரம், அப்போ பாதிக்க கூடாது தானேன்னு பார்த்தா இங்க அந்த குறிப்பிட்ட ஜாதகத்துல மொத்தமா கோச்சார சனி தான் வேலை பார்த்திருக்காரு. சோ எந்த நேரத்துல எப்படிங்கிறத நம்ம அந்த ஜாதக அமைப்பை வச்சும் எடுக்கிற மாதிரி வரும். இப்ப கோச்சார
பலனை மட்டும் நம்ம, ஏன்னா இப்போ கிளாஸ் வந்து கோச்சார பலன் வகுப்பு தான் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த அறிமுகம் அவசியம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா இந்த 75-25ங்கிறது புரிதலுக்காக சொல்லப்பட்ட விஷயம். சில நேரங்கள்ல கோச்சாரம் டாமினேட் பண்ணும். இப்ப சனி வந்து இருக்கிற நிலையை பொறுத்து சில பேருக்கு 7.5 ஒண்ணுமே செய்யாது, நம்ம பார்த்துருக்கோம். சில பேருக்கு அஷ்டம சனி ஒண்ணுமே செய்யாது. அதுக்கு காரணம் சனி வந்து ராசி கட்டத்துல எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து மாறும். அதனால இந்த கோச்சார பலன் முழுசா 25 தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, அல்லது 100% இருக்கும்னு சொல்ல முடியாது. சூழ்நிலையை பொறுத்து மாறும். புதிதாக இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் இதெல்லாம் வந்து கோச்சாரத்தை தான் சொல்றாங்க அவங்க. ஏன்னா அந்த கிரகம் தான் ரொம்ப நாளைக்கு, உதாரணத்துக்கு குரு வந்து ஒரு 365 நாள் ஆகுது ஒரு ராசியில இருக்காரு, சனி வந்து 2.5 வருஷம் இருக்காரு அப்படின்றோம். அப்போ அந்த பலன்கள் தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். சந்திரனுக்கும் பலன், கோச்சார பலன் உண்டு. ஆனா அவர் டெய்லி மாறுறதுனால, அல்லது ஒரு ராசிக்கு 2.25 நாள் இருக்காரு அப்படின்றதுனால அந்த 2 நாள்ல பலன் மாறிடுங்கிறதுனால அதை எடுத்துக்கிறது இல்லை. மற்றபடி அவங்க சொல்ற அந்த பலன் கோச்சார பலன் தான். சரி, அப்படி சொல்ற சனி பெயர்ச்சி பலனோ குரு பெயர்ச்சி பலனோ சில பேருக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா நாம ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் புத்தகம் இன்னைக்குதான் உங்களுக்கு யூடியூப் அது இதெல்லாம் இருக்கு. எங்களுடைய காலங்கள்ல அதெல்லாம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ராசி பலன்கள் புத்தகம் விற்கும், அல்லது புக் ஸ்டோர்ல விற்கும், பஸ் ஸ்டாண்ட்ல விற்பாங்க. பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே இருக்கும். எல்லா வகை பப்ளிகேஷன்லயும் வாங்கி படிச்சு இதுலயாவது நல்லது இருக்குமா, அதுலயாவது நல்லது இருக்குமான்னு படிப்போம். ஏன் சிலருக்கு அது சரியா இருக்கு, ஏன் அது சிலருக்கு சரியா இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் 2 பேர், ஏன்னா அறிமுகம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதனால சில பேருக்கு போர் அடிக்கும் கொஞ்சம் ஆரம்பத்துல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அனுபவம் அதிகம் உள்ளவங்க கோச்சுக்காதீங்க. சில பேர் புதுசா இருப்பாங்க, அவங்களுக்காக அதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அது பலிக்குது, ஏன் இவர்களுக்கு பலிக்கலைன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஜென்ம ராமர் வனத்திலே அப்படின்னு, ஏன்னா கோச்சாரம் ஆரம்பிச்சாலே இந்த பாடல் சொல்லிடுவாங்க. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்றாங்க. ஜென்மத்துல குரு வரும்பொழுது ராமருக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு. அதே சம்பவம் எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு நடக்கலாம். ஏன் சார் அவசியம் இல்லைன்னா, அவருக்கு சந்திரன் எந்த ராசியில இருந்தாரு, எந்த நட்சத்திரத்துல இருந்தாரு, மற்ற கிரகங்கள் எப்படி அமைப்பு இருந்துச்சுன்றதை பொறுத்து அந்த விளைவு வந்திருக்கு. அப்ப ராமருக்கு ஜென்மத்துல குரு வரும்போது நடந்ததெல்லாம் அதே மாதிரி எல்லாருக்கும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கோச்சார பலன் இப்ப நானே சொல்றேன், புரிச்சுக்கிறீங்க, நாளைக்கு போய் பார்த்துட்டு இது வரலே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நம்ம கோச்சார பலன் என்பதெல்லாம் பொது பலன் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு பயப்படக்கூடாது. பலன் வரலைன்னா, இது என்னுடைய மாணவர்களுக்கு நான் எப்போ என்ன சொல்வேன்னா, பலன் வரலைன்னா விதி தவறு அல்ல. எந்த ஒரு விதி இருந்தாலும் சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கேன்? விதிவிலக்கு. விதிவிலக்குன்னு ஒண்ணு கண்டிப்பா ஒன்னோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விதிவிலக்கோ இருக்கும். எந்த குருநாதர்கிட்ட ஜோதிடம் படிச்சாலும், இந்த குருநாதர்கிட்ட படிச்சேன், அவர் சொன்ன பலன் எனக்கு இந்த ஜாதகத்துல வரல அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, குருநாதர் சொன்னார் சரியாதான் இருக்கும், நமக்கு பலன் வரல, அப்ப ஏதோ ஒண்ணு ஒரு மாற்றம் இருக்கு, இதுல ஏதோ விதிவிலக்கு இருக்கு, குருநாதர் சொல்ல மறந்திருப்பாரு அல்லது சொல்ல விட்டுருப்பாரு, அந்த விதிவிலக்கை நம்ம தேடலாம் அப்படின்னு தேடணும்னா, எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விதிவிலக்குகள் இருக்கும். அது மாதிரிதான் இந்த கோச்சாரமும். கோச்சாரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கோச்சாரம் தான் தசாபுத்தியை ட்ரிகர் பண்ணிவிடும்.
ஒரு மோட்டார் ஓடுறதுக்கு நம்ம எப்படி ஒரு பட்டன் அப்படி அமுத்தி விட்டுட்டோம்னா அது பார்க்கலாம், அது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர்ம்பாங்க. ஸ்டார்ட் பண்ற வரையிலும் தான் அந்த உள்ள வந்து ஸ்டார்டர்ல 2 கெப்பாசிட்டர் இருக்கும். ஒன்னு வந்து மோட்டாருக்கு, இன்னொன்னு ஸ்டார்ட் பண்றதுக்காக. அப்ப இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த பட்டனை அமுத்தின உடனே முடிஞ்சிரும். இது மாதிரி தான் கோச்சாரம். ஒரு குறிப்பிட்ட தசை நடக்குது, அந்த தசாநாதன் கோச்சாரத்துல இந்த இடத்துல வந்தாருன்னா டக்குன்னு இதை செய்வார். அப்ப தசையை இன்னும் கொஞ்சம் பலமாக்குறதும் அல்லது கொஞ்சம் வீக் ஆகிறதும் கோச்சார கிரகங்கள் செய்யும். அப்ப நம்ம கோச்சாரம் பார்க்கும்போது பொதுவா கோச்சாரம் பார்க்காம என்ன தசை நடக்குது, அந்த தசாநாதன் கோச்சாரத்துல எங்க போறார் அப்படின்னு பார்க்கிறது சரியான பலன் எடுக்க வசதியா இருக்கும். மற்றபடி இதுல சொல்றதெல்லாம் வந்து ஜாதகம் இல்லாம பொதுவா சொல்ற பலன், அதனாலதான் அது சரியா பொருந்துறது இல்லை. அதே மாதிரி இந்த கோச்சாரம் சொல்லும் பொழுது பொதுவா கோச்சாரம் அடிப்படை நடத்தும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இதை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்ப நான் சொன்ன வரையிலும் தான் இருக்கும் அடிப்படை அப்படின்னா. நம்ம மாணவர்கள் உயர்நிலையை நடத்துங்க ஐயா, உயர்நிலைங்கிறது ஒளிவு மறைவு இல்லாம சொன்னா உயர்நிலை, பாதியை வச்சுட்டு சொல்லணும்னா அது அடிப்படை, அவ்வளவுதான் வித்தியாசம். பழிக்காம போறதுக்கு இன்னொரு காரணம் யாருக்காவது தெரியுமா? ஏன்னா தெரிஞ்சவங்க கண்டிப்பா இருப்பீங்க. நிறைய பேர் எப்படின்னா கத்துக்கிட்டு இவங்க எப்படி சொல்றாங்க பார்க்கலான்னு வருவோம். அதான் உண்மை. வேதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த வேதை உயர்நிலையில மட்டும்தான் சொல்லுவாங்க, அல்லது ஒரு சிலர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா பின்னாடி மறந்துடலாம். வேதைங்கிறது அது ஒரு நாள் ஃபுல்லா நடத்த வேண்டியது. எல்லா கிரகத்துக்கும் வேதை வந்து மாறும். கோச்சார வேதை, வேதையில நிறைய வேதை இருக்கு. கோச்சார வேதை, சமுதாய வேதை, அந்த மாதிரி வேதையெல்லாம் இருக்கு. கோச்சார வேதைங்கிறது கோச்சாரத்துல ஒரு கிரகம் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அஷ்டம சனி நடக்குது, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். ஒரு காரணத்தோட ஒரு வருஷம்னு சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2.5 வருஷம் அஷ்டம சனினா 2.5 வருஷம் நடக்கும். இப்ப நான் சொல்றது ரொம்ப அடிப்படை, கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க இன்னும் டாபிக்கே வரலையே சார் அப்படின்னா, இந்த அறிமுகம் தான் எப்பவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோச்சாரத்துல அதுக்கு மேல என்ன சொல்ல போறேன், இந்த இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், சந்திரன் இங்க இருந்தா அப்படி, செவ்வாய் இங்க இருந்தான்னு சொல்ல போறேன், நீங்க எழுதிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஆனா அறிமுகம் தான் ரொம்ப முக்கியம். வேதை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அஷ்டம சனி நடக்குது, ஒருத்தருக்கு 2.5 வருஷத்துக்கு அஷ்டம சனி இருக்கும். எந்த ராசியை எடுத்துக்கலாம்? கடக ராசியை எடுத்துக்குவோம். இப்ப கடக ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது இல்லையா? ஏன்னா சனி வந்து எங்க இருக்காரு? கும்பத்துல இருக்காரு. சப்போஸ் ஒரு கிரகம், ஏதாவது ஒரு கிரகம், அதாவது சூரியன் அல்லாத கிரகம், அது ஒரு காரணம் இருக்கு. சூரியன் அல்லாத ஒரு கிரகம் மகரத்துல இருந்துச்சுன்னா அப்ப வந்து சனி ஒண்ணும் செய்ய மாட்டார். இதுதான் வேதை அப்படின்னு சொல்றோம். இந்த வேதையை 2 வகையா பிரிச்சு சொல்லுவாங்க. நம்ம அந்த அந்த வார்த்தையை சொல்லாம அப்படியே வேதைன்னு சொல்லிட்டேன். பொதுவா வேதை அப்படிங்கிறது என்னன்னா, கோச்சாரத்துல முக்கியமான விஷயம் இந்த வேதை. ஒரு பலன் வரலைன்னா வேதை இருக்கான்னு பார்க்கணும். வேதை என்றால் என்ன? ஒரு கிரகம் தரும் பலனை வேறொரு கிரகம் தடுக்கும் அமைப்பு வேதை எனப்படும். இப்போ சனி என்ன பண்றாரு? அஷ்டம சனியா இருந்து அவர் வந்து கெடுதல் தர போறாரு. அவருக்கு 12ல் உள்ள கிரகம், அடுத்ததையும் சொல்லிட்டேன். ஏன்னா வேற மாதிரி கூட போலாம். எப்படி கும்பத்துல சனி இருந்தா
மகரத்துல ஒரு கிரகம் இருந்தா அப்படின்னு தவறா புரிஞ்சுக்க கூடாது இல்லையா? இப்ப நான் சொன்ன எடுத்துக்காட்டு வந்து கும்ப சனிக்கு மகரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கும்ப சனி, அதாவது அந்த சனியினுடைய பாதிப்பை நீக்கிடுவார் அப்படின்னு மடப்படம் ஆயிடும். அதனால அதுல தீரியவே நான் சொல்லிடுறேன். வேதை அப்படின்றது, கோச்சார வேதை என்பது ஒரு கிரகம் தரும், ஒரு கோச்சார கிரகம் தரும். அது ரொம்ப முக்கியம். ஒரு கோச்சார கிரகம் தரும் நற்பலன் அல்லது தீய பலனை தடுக்கும் அமைப்பு கோச்சார வேதை எனப்படும். அல்லது பொதுவா வேதைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நற்பலனை தடுத்தா கோச்சார வேதை, இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கும், நான் அப்புறம் சொல்றேன். பொதுவா வேதை, அது வேதைன்னா டிஸ்டர்ப் பண்றது, தடை பண்றது. இந்த 12ல இருக்கிற கிரகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் கோச்சார கிரகம் தான். வேதை கிரகம், ஒரு கிரகத்திற்கு இன்னொரு கிரகை, இப்ப நட்சத்திரத்தை எப்படி சொல்றோம், அந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் வேதை அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு கோச்சார கிரகத்திற்கு அல்லது ஒரு கோச்சார கிரகத்தின் பலனை தடுக்கும் வேறொரு கோச்சார கிரகம். இங்க வந்து ஜனன கிரகத்தை எடுத்துக்கூடாது, ஏன்னா இந்த குழப்பம் வந்துடும். ஒரு கோச்சார கிரகத்தின் பலனை குறிப்பிட்ட வீட்டில் இருக்கும் மற்றொரு கோச்சார கிரகம் பாதிக்குமானால் அது வேதை எனப்படும். ரெண்டுமே கோச்சாரம் தான் சார். 2 கிரகம் கோச்சாரம் தான். ரெண்டுமே கோச்சாரம் தான். அதாவது பலனை தரக்கூடியதும் கோச்சார கிரகம் தான். அந்த கோச்சார கிரகத்தின் பலனை, அதாவது அந்த கோச்சார கிரகத்தை வேலை செய்ய விடாமல் தடுக்குது, செயல்பட விடாமல் தடுப்பது. அது சமயத்துல நல்ல பலனையும் தடுத்துரும், தீய பலனையும் தடுத்துரும். முடிஞ்சா நான் கடைசியிலன்னா அந்த வகுப்பு ஒரு 3 நாள் மினிமம் போடுவேன், 4 நாள் போடலாம். அதுக்குள்ள முடிஞ்சா இது எல்லா லிஸ்டையுமே தர முயற்சி பண்றேன். நான் முதல்ல அடிப்படை கோச்சாரம் நம்ம நடத்திட்டு, இது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது அட்வான்ஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதை வெவ்வேறு பாவம் அல்லது ராசின்னு வரும், அது சொல்லி புரிய வைக்கணும். அந்த வேதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன் வந்து கோச்சார பலன் சரியா வரல அப்படின்றது புரியும். இன்னும் கோச்சார பலன் போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த பலன் சரியா வரலைன்னா ஏன் வரல அப்படின்றது தெரியணும் இல்லையா? இது இல்லாம லத்தைன்னு ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ்ல லட்டா அப்படிம்பாங்க, வடமொழியில அது லத்தைன்னு சில பேர் சொல்லுவாங்க, லத்தைன்னு சொல்லுவாங்க. அதுவும் அது முடக்குன்னு சொல்லுவாங்க சில பேரு. அதுவும் முடிஞ்சா, ஏன்னா கோச்சாரம் அப்படின்னா இது எல்லாம் சேர்த்து பார்த்தாதான் சரியான பலன்கள் வரும். முடக்கு அது அதான் ஒவ்வொருத்தரும் இப்ப எப்படி ப்ரோக்ரஷன் வந்து என்னங்கய்யா முடக்கு ராசிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சிருக்காங்கய்யா, நான் வந்து லத்தைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல இது அது இப்ப நான் நடத்தல, நாம வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்குதான். ஏன்னா எதையுமே ஒரு கோச்சாரம் அப்படின்னா கோச்சாரத்தை பாதிக்கிறது வந்து எது பாதிக்கும்னு நான் சொல்லிடணும் இல்லையா? நான் பாட்டில் நடத்திட்டு போயிட்டு பொதுவா கோச்சாரம் அப்படின்னா அப்படிதான் நடத்துவாங்க. ஆனா நம்ம இந்த இதையெல்லாம் சொல்லிட்டோம்னா, அதை நான் சொல்லித்தராட்டி கூட பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கும் சார், நான் லத்தைன்னு ஒண்ணு இருக்கு சார், அதை நான் நடத்த மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அப்படி ஒண்ணு இருக்குன்றத உங்களுக்கு சொல்லிடணும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வேதை. இப்போ கோச்சார கிரகத்துக்கு எத்தனையாவது கிரகங்க வேதையா வரும்? அது நிறைய இருக்கும் சார், சாதாரணமா சொல்ல முடியாது. அது நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா, 4 நாளைக்குள்ள கண்டிப்பா வேதை ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்க. ஆனா வேதைன்னு ஒண்ணு இருக்குன்னு முதல்ல தெரியணும் இல்லையா? அது கண்டிப்பா இருக்குங்க. வேதைன்னா என்னன்னு சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு நான் வந்து சொன்னது என்ன சொன்னேன்னா, சனிக்கு
சனிக்கு நிறைய வேதைகள் இருக்கு சனி பகவானுக்கு. அதுல ஒரு வேதையை சொன்னேன். சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவானுக்கு யாருக்கு? கோச்சார சனி பகவானுக்கு 12 உள்ள கிரகம் வேதையாகும். ஐயா ஒவ்வொரு கிரகத்துக்கு வேதை இருக்குங்களா? எல்லா கிரகத்துக்கும் வேதை இருக்கு. ஒரு வேதை மட்டும் இல்ல, நிறைய வேதை இருக்கு. அது நான் சொல்லிடுறேன். திருமண பட்சத்துல வருங்க இது வேதை. அது வேற. இது கோச்சார வேதை. சார் அப்பனா வந்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அப்பனா வந்து இப்ப நம்ம கோச்சாரத்துல இருக்க சனிக்கு வந்து எல்லா கிரகமும் கடந்துருச்சு. அதனால சந்திரன் மட்டும் மாசம் வரும் சார். அது போக அந்த ஒரு வாரம் மட்டும் அவரு கொஞ்சம் பலனை வரும் சார். அது போக நம்மளுக்கு சார் சொல்றபடி சுக்கிரன், செவ்வாய், புதன் 3 கிரகம் 4 கிரகம் தான் சார் மொத்தம் வரும். ஏன்னா குரு வந்து இப்ப உங்க கிளையண்ட் ஒருத்தர் இருக்காங்க. சரி. இப்போ நம்ம கிளையண்ட் ஒருத்தர் இருக்காங்க. ரொம்ப சிரமப்படுறாங்க, நமக்கே தெரியுது. நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? சார் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திங்க. எப்போ சந்திரன் 12ல வரும்பொழுது பயன்படுத்திங்க. அங்க ஒரு 2-3 நாள் இருப்பாரு. அந்த நேரம் நீங்க ஏதாவது செஞ்சுக்கங்க சார். புதுசா செய்யறது அல்லது கடனை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த நேரத்துல நீங்க வந்து கடன் வசூலுக்கு போங்க சார். அவங்களுக்கு வேண்டாம் சார், நான்லாம் வந்து ஜோதிடர் இல்லை சார், தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அப்படின்னா நமக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஏன்னா அதிகபட்சம் பேர் வந்து ஒரு மோர் தென் 50% என்ன பண்ணுவாங்க, தனக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக பயன்படுத்திக்குவாங்க. அப்போ நமக்கே ஏதாவது ஒன்று நடக்கும்போது என்ன செய்யலாம்? 12ல ஒரு கிரகம் வரும்பொழுது இந்த தடை இருக்காது. அந்த நேரத்துல நம்ம சரியா பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு இருக்கு. இப்போ ஒரு நல்ல 1-5-9 அதிபதிகளுடைய அல்லது குருவினுடைய தசை அது கோச்சாரம் வருது, நமக்கு வந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அதுக்கு வேதை இதே மாதிரி 12 இல்லை, ஒன்னொன்னுக்கு வேற வேற வேதை வரும். இப்ப ஒரு நற்பலன் தரக்கூடிய காலத்துல அதுக்கு வேதை வருதுன்னா அது என்ன பண்ணும்? நற்பலனை தடுத்துரும். அப்ப அந்த நேரத்துல நான் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இப்ப வந்து வெளியில எல்லாம் போகல, நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டா அந்த டைமுக்குள்ள முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்ப அக்கௌண்ட் எல்லாம் வீட்டுல உட்காந்து நான் பார்த்துட்டு அந்த இது கடந்ததுக்கு அப்புறம், அந்த வேதை கடந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப செய்யறேன். அந்த நேரத்துல ஒர்க் பண்ணாம அது வீட்டுல தூங்க முடியாது. ஒர்க்கை மாத்திக்கணும். அது சார்ந்த மற்ற வேலையை செய்யற மாதிரி இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதான் கோச்சார வேதை கத்துக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன். ஃப்ரீ கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பா சொல்லிடுறேன். இப்போ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா இந்த வேதை எவ்வளவு நாளுக்குங்க இருக்கும், எவ்வளவு நேரம் இருக்கும்? ஐயா அந்த குறிப்பிட்ட ராசியில இருக்கவர்களே வேதை இருக்கும். வேதை எந்தெந்த கிரகத்துக்கு வேதை எத்தனாவது வீட்டுல இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க அந்த வீட்டுல அந்த ராசியில இருக்கும்போது எழுதலாம், முழு அந்த ராசியை கடக்கிற வரையில அந்த வேதை இருக்கும். நாள் கணக்கு இல்ல, அந்த ராசியில எவ்வளவு நாள் இருக்கும். குருன்னா ஒரு வருஷத்துக்கு, ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாரு இல்லையா, ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஏன்னா நல்லது செய்யறவங்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, தடுத்துருவாங்க. கெட்டது செய்யறவங்களையும் தடுத்துருவாங்க, செய்ய விட மாட்டாங்க. அப்ப கெட்டது செய்யறத தடுத்தா நல்லது செய்யற மாதிரி தானே, அந்த மாதிரிதான். இப்போ நம்ம கோச்சார பலன்கள், அடிப்படை பலன்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க அதை நோட் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். குறிப்பு எடுக்கிறதுனா எந்த வரிசையில போலாம்? நம்ம பொதுவா குருவுல ஆரம்பிச்சுக்கலாமா அல்லது சூரியன் சந்திரன் போலாமா அப்படின்னு பாக்குறப்போ ஆரம்பிச்சிருவோமா? ஆடியோ கிடைக்குமா சார்? ஐயா இந்த ஆடியோ கிடைக்குமா? ஆடியோல வீடியோ டைப்ல போடுவீங்களா? வீடியோ கொடுக்க முயற்சி பண்றேன், கொடுப்போம். கொடுங்க, உங்க வீடியோலாம் நான் பாக்குறேன். உங்க வீடியோ பார்த்துட்டு தான் இப்ப வந்திருக்கு. உங்க வீடியோ அத்தனை பார்த்தேன். ஜெமினி கடைசியா போட்டோ கூட பார்த்தேன். ஜெமினி சூப்பர், அதெல்லாம் பார்த்தேன். வணக்கம். சரி, இப்போ
கோச்சார பலன்கள்ல குருவையே எடுத்துக்குவோம். முதல்ல ஏன்னா நல்லபடியா ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம குருவை வணங்கி குருவை எடுத்துக்குவோம். ஆரம்பிக்கலாம். குருவிலேயே ஆரம்பிச்சு வருவோம். நம்ம ராமருக்கு தான் திரும்பவும் வர்றோம். ஏன்னா ஜென்ம ராமர் இப்ப எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, நீங்க குரு நல்லபடியா ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக குருன்னு போட்டேன். குருக்கு அப்புறம் சூரியன் சந்திரன் வரிசையா போயிடுவோம். இப்ப குரு 1 ரொம்ப சிம்பிளா தான், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போறேன். 1 லைன் 2 லைன் போதும். கோச்சாரம் எதுக்கு சார் பார்க்கணும்? இதை அடுத்து முக்கியமா சொல்லணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து லக்னத்துக்கும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. கோச்சாரம் சொல்லப்பட்டது வந்து ராசியை அடிப்படையாக கொண்டுதான் சொல்லப்பட்டது. லக்னத்துக்கு பலன் தராதானா? லக்னத்துக்கும் தரும், ஓரளவுக்கு அதையும் பயன்படுத்தலாம். ஆனா கோச்சாரம் அப்படின்னு வந்துட்டா அது வந்து ராசிக்கு தான், அதாவது சந்திரனுக்கு தான் பார்க்கணும், ஜனன சந்திரனுக்கு பார்க்கணும். தசாபுத்தின்னு வந்தா நமக்கு தெரியும். தசாபுத்தின்னு வந்துட்டா அது பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கிறோம். கோச்சாரம் ராசிக்கு பார்க்க வேண்டும். அதுக்கு மேல உங்க அனுபவம் அதெல்லாம் வச்சு லக்னத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பார்க்கலாம். அடிப்படையில அது ராசிக்கு உரியது. லக்னத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா யூடியூப்ல வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, சார் சொல்றது தப்புன்னு. சரி, நான் சொல்றது தப்பு, அதுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ரைட் என்னன்னு அவர் போட்டிருக்கணும் அங்க, இல்லையா? ஏன்னா நான் சொல்றது எல்லாமே ரைட்டுன்னு இல்லை. நம்ம பல குருமார்கள்ட்ட கத்துக்கிட்டு வந்து நம்ம கொஞ்சம் அனுபவத்தையும் சேர்த்து சொல்றோம். அல்ல தவறுன்னு சொல்றதை நான் வந்து வருத்தப்படலை. அப்ப தவறுன்னு சொல்றவங்க என்ன செய்யணும்? அப்ப சரி எதுன்னு சொல்லணும். வாழ்க வளமுடன். இப்போ ஐயா சொல்லுங்க ஐயா. இப்பதான் ஜாயின் பண்ணேன். வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ கோச்சார குரு, இதுக்கு இந்த பாடலை வச்சுட்டு கூட சொல்லலாம். கடைசியா நான் பாடலை சொல்றேன். முதல்ல வந்து பலன் எடுத்துக்குங்க. முதல் வரி என்ன சொல்லுது? ஜன்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னு வருது. அதான் முழு வரி. ஜன்ம குரு வனவாசம் அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க சுருக்கமா. ராமர் வனவாசம் போனார்ன்ற மாதிரி நமக்கு பலன் அல்லது அந்த விளக்கம் புரியும். இங்க ராமர் வனவாசம் போனதை குறிக்கல, பின்னாடி வர்றதை பார்த்தா தெரியும். சீதையை சிறை வைத்ததுன்னு வருது. அப்போ அவரே ஒரு அவதாரம், மகாலட்சுமி அவதாரம் தான் சீதா தேவி, சீதா பிராட்டி. 2 பேருமே தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ மகாலட்சுமி அம்சம் தவறு செய்யுமான ஒரு விஷ்ணு அம்சத்துக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இருந்தாலும் மனித வடிவம் எடுத்ததுனால அவங்க வந்து விதிக்கு கட்டுப்பட்டு, இங்க நடந்த சம்பவம் என்ன? மனைவியை சந்தேகித்தார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்ன எப்படி எடுக்கணும்னா, தானா சந்தேகப்பட்டாரா அப்படிங்கிறத கொண்டு வரணும். சமுதாயம் சொல்கிறது அப்படிங்கிறதுனால அவர் வந்து சந்தேகப்பட்டார். இப்ப என்ன செஞ்சாரு? தனியா கொண்டு போய் காட்டுல வச்சுட்டாரு. அதுதான் சிறை வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல என்ன நடக்கலாம்? கணவன் மனைவிக்கு இடையில நம்ம இதுவா சொல்லணுமா? அப்போ ஜென்ம ராசியின் மீது குரு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரலாம். தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லணும்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், புரிதல், தவறான புரிதல் வரலாம். இதுக்கு சப்போர்ட்டா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுக்கணும். கோச்சார பலனை, கோச்சார பலன் இப்படி வருதுன்னா அங்க வந்து ராசி கட்டத்துல எப்படி இருக்கு, அது மனைவிக்கு எடுக்கும்போது நவாம்சத்தை பார்க்கணும்.
அதையும் பார்த்துட்டு இந்த பலன் சிறை வைப்பதா என்ன பண்ணலாம்? சில பேர் நம்ம பார்க்குறோம், மனைவிய வந்து வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற இதெல்லாம் நம்ம பேப்பர்ல பார்க்குறோம். நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு சொன்னா, இப்ப வந்து 7ஆம் அதிபதிக்கும் 12ஆம் அதிபதி சம்பந்தம், 7ஆம் அதிபதி மனைவின்னு சொல்றோம். அது வந்து 12 அந்த நேரத்துல சம்பந்தப்பட்டுச்சுன்னா சிறை வைக்கலாம். 12-8 சம்பந்தப்பட்டுச்சுன்னா சிறை வைக்கலாம். அப்போ அந்த மாதிரி வீட்டுல அடைச்சு போட்டு வச்சிருக்கியா, அடைச்சு போடவே வேண்டாம். கையில காசு இல்லை, செல்ல பிடிங்கிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போக முடியாது, ஃபோன் பண்ண முடியாது, அதுவே சிறை தானே. இப்படிதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பலனை புரிஞ்சுக்கணும். இந்த பலனை உறுதிப்படுத்துறதுக்கு ராசி கட்டத்தை பார்த்துக்கணும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் இது இல்லாம ராசி கட்டத்தை பார்த்துக்கணும். 3 வகையான சம்பவம்: தவறான புரிதல், வீட்டை விட்டு வெளியேற்றுதல், அங்க போய் சிறை வைத்தல். இதுல 3மே நடக்கலாம். ஏதாவது 2 நடக்கலாம், 1 மட்டும் நடக்கலாம், எதுவுமே நடக்காமலும் போகலாம். லேசா அப்படி காட்டிட்டு ஒரு நாள் சண்டை வந்துட்டு சரி சரி வா, எனக்கு நீ உனக்கு நான், வேற என்ன பண்றது அப்படின்னும் போகலாம். இப்ப வந்து கிரக அமைப்பு, மற்ற கிரக அமைப்புகள் பேசும். வாழ்க வளமுடன். இப்ப லக்னத்துல, அதாவது ராசியில குரு வரும்போது இப்படி எல்லாம் நடக்கும். அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, யாருக்கிட்டையாவது இவங்க சிக்கிக்குவாங்க, அப்படி கூட எடுத்துக்கலாம். யாருக்கிட்டையாவது போய் வார்த்தையை கொடுத்துட்டு மாட்டிக்கிறது, அந்த மாதிரி கூட மாறலாம். இடம் மாறி போவாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கணவன் மிரட்டி தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மனைவி அவங்களா ஒரு காரணத்துக்காக இப்ப என்ன மாதிரி நடக்கலாம், இடம் மாறி பிரசவத்துக்காக. இப்ப சீதா பிராட்டி வந்து மாசமா இருந்து தானே போனாங்க. அப்போ சீமந்தம் முடிச்சு அம்மா வீட்டுக்கு போற மாதிரி கூட நடக்கலாம். ஏன்னா அமைப்புகள் வந்து ரொம்ப மோசமா இல்லாம நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க. சுக்கிரன் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். அதாவது குரு பார்க்கிறாருன்னா கோச்சார குருவை சொல்லல, இப்ப சொல்றது ஜனன குருவை சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப என்ன நடக்கும்? இடமாற்றம் மட்டும். ஒரு சீமந்தம் பண்ணி அம்மா வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க அப்படின்னு வரலாம். ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம முடிவெடுக்கணும். இப்ப குரு 2க்கு வராருன்னு வச்சுக்கோங்க. 2ன்னா இப்ப குரு கோச்சார குரு இப்ப எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்காருங்க. ரிஷபத்துல இருக்காரு. சரி, ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா யாருக்காவது இந்த இப்ப என்ன நடந்துச்சு, இது சொன்னதுல ஏதாவது நடந்துச்சான்னு சொல்ல முடியுமா? உறுதிப்படுத்த முடியுமா? நானே சொல்றேங்கய்யா. சொல்லுங்கய்யா. சின்ன சின்ன சண்டைகள் வருங்க. சரி. இல்ல வீடு மாத்தணும்யா. இடம்பெயர்ந்து வந்தோம். சரி. திரும்ப இடம்பெயர்ற மாதிரி இருக்கீங்க. சரி. வாழ்க வளமுடன். கோச்சார பலன் சொல்லுங்கய்யா. அவருக்கு வந்து பூரம் 3ல வந்திருக்காரு. இன்னும் மிருகசீரியத்துக்கு வரும்போது என்ன பண்றாருன்னு தெரியாது. ஏன்னா சொந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிசம். இன்னும் வஞ்சகம் இல்லாம சொல்லணும்னா, நீங்க கோச்சாரத்தை நட்சத்திரத்தை பயன்படுத்தியும் எடுக்கலாம். ஆனா இப்பவே அப்படி சொன்னா ரொம்ப குழப்பம். நான் முயற்சி பண்றேன். கோச்சாரம் எவ்வளவு ஆழமா உங்களுக்கு, நான் எப்பவுமே அடிப்படைன்னு சொன்னாலும் உயர்நிலை மேல்நிலை தான் நடத்துவேன். மறைக்க தெரியாது எனக்கு. இருந்தாலும் பார்ப்போம். நட்சத்திரத்தையும் பயன்படுத்தணுங்கிற விஷயத்த இப்ப நீங்க சொன்னதுனால, நான் முதல்ல சொல்லக்கூடாதுன்னு மறைக்கல, எல்லாமே ஞாபகம் வந்துடாது இல்லையா? நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நினைச்சு வர்றதில்ல. எனக்கு வகுப்பு வந்தவங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த நேரத்துல என்ன ஓடுதோ அப்படியே ஓட்டிட்டு வந்துடுவேன். இப்ப நீங்க நட்சத்திரம் சொன்னதுனால சொல்றேன். நட்சத்திரத்தையும் எடுத்து பலன் சொன்னா இன்னும் துல்லியமா சொல்லலாம். அதுக்கும் பார்ப்போம். அடிப்படை முடிச்சுட்டு, அடிப்படைனா இந்த இதை முடிச்சுட்டு மற்றதெல்லாம் சொல்லி வரும்போது கடைசியா நட்சத்திரத்தை எப்படி பலன் எடுக்கிறது, நட்சத்திரத்தை வச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ எங்க இருக்காருன்னு சொன்னோம்? ரிஷபத்துல இருக்காரு. மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்ப குரு எங்க இருக்காரு? மேஷ ராசிக்கு சென்ற ஆண்டு இப்ப ஐயா பிரகாஷ் ஐயா சொன்ன சம்பவங்கள் நடந்திருக்கும். மேஷராசிக்காரங்க யாராவது இருக்கீங்களா?
இது எதுக்காகனா மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஆமா கோச்சார பலன் சரியா தான் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்காக மேசராசிக்கு சரி. இப்ப சொல்ல போற பலன் வந்து இருக்கான்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்க யாராவது இருக்கீங்களா? சரி. மேஷ ராசிக்கு குரு 2ல் வந்திருக்கார். 2ல வந்தா என்ன செய்வார்? மேஷ ராசிக்கு குரு 2ல வந்தா என்ன செய்வார்? தனக்காரகன் தனத்துல வரார். தனக்காரகன் குரு தனத்துல வர்றார். அப்போ இதுவரையிலும் தடையா இருந்த வருமானம் கிடைக்கும், தன லாபம் கிடைக்கும். எங்கேயாவது பணம் போய் சிக்கிக்கிட்டு இருந்து வராம இருந்ததுன்னா அந்த பணம் இப்போ வந்து திரும்பி வரும். அதே சமயத்துல அரசாங்க நன்மை கிடைக்கும், அரசாங்க நன்மை கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். மேஷராசி ஒருத்தர் கூட இல்லையா? இந்த இதெல்லாம் நடந்துச்சா? சார் அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க சார். 2ல குரு இருக்கிறதுனால 1 வருஷத்துக்கு அவங்க தான். சரி, 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு நல்ல. மேஷராசிக்கு 1 ஆண்டு நல்லா இருக்கும். சரி, அப்போ மீனத்துக்கு எங்க இருக்காரு இப்போ? மீனத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. குரு 3ஆம் இடத்துல இருந்தா என்ன செய்வார்? நண்பரால் ஒரு ஆதாயம் கிடைக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் நலம் சரியாகும். அதுக்கு முன்னாடியும் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உடல் நலம் நன்றாக இருக்கும். புத்திர லாபம் கிடைக்கலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த வயசுல இருந்தாங்கன்னா, அதாவது திருமணமாகி இருக்காங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலம் சரியான காலம். தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கோச்சாரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியாது. சப்போஸ் கோச்சார கிரகம் நல்லா இருக்கும்போது தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ 3ல் உள்ள குரு நண்பர்களால் ஆதாயம், புதிய பதவி, அதாவது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ டிஎன்பிசி எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, மிஸ் ஆகிட்டே இருக்குன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வேலைக்கு போற மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா இப்ப பலன் பார்க்கறது வந்து பலன் சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேல் தான் அந்த இது நடக்க போகுது இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன கேட்கிறோம், சென்ற ஆண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப சொன்ன பலன் கும்பராசிக்காரங்களுக்கு சென்ற ஆண்டு நடந்துச்சான்னு சொல்லலாம். அதாவது கும்பராசிக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நண்பர்களால் உதவி கிடைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி உத்தியோகத்துல ஏதாவது ஒரு உத்தியோகம் கிடைக்கும்னா அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது சார்ந்த ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கலாம். அப்படிங்கிற பலன் கும்பத்துக்கு சென்ற ஆண்டு நடந்ததா? ஐயா கீதா தேவிங்கய்யா, நான் கும்பராசி தான். சொல்லுங்க மேடம். நான் தொழில் வந்து எனக்குன்னு அந்த இது கொஞ்சம் நான் இது பண்ணேங்க சார் ஐயா. நண்பர்கள் மூலம் தான் தொழில் வந்து எனக்கு ஏற்பட்டதுங்கய்யா. துறைக்குள்ளேயே வந்து வர்றதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு எல்லாமே நண்பர்கள் தான் உதவி செஞ்சாங்க. சரி சரி. இப்போ 4வது எந்த ராசிக்கு வந்து குரு 4ல இருக்காரு? இப்போ கும்பத்துக்கு. ஆமா, கும்பத்துக்கு. இப்போ நம்ம நடந்தது என்னன்னு பார்த்தோம். நடக்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா பந்துக்கள், அதாவது என்ன, உறவினர் பங்காளி சண்டை, மாமச்சன சண்டை இருக்கும். யாருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இப்படி இருக்கும். அப்படி ஏதாவது மாற்றம் வந்திருக்கா மேடம்? சார் எப்படிதான் கும்பராசிக்கு 7.5 போயிட்டு இருக்குங்க சார். அதாவது தசாபுத்தியை மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நானு.
நீங்க 7.5யும் வருது. அந்த இதையும் பார்த்துக்கணும். எதை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? நம்ம அந்த குருவோட பார்வை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சார். 5, 7, 9 பாக்குறதுனால அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு ராசியில இருந்து சிறப்பிக்கும் சார். மேடம் இப்ப 4, 10 தாங்க மேடம் வரும் கும்பத்துக்கு. சரி, வாழ்க வளமுடன். போதும் 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 சார். எனக்கு வந்து உங்களோட கிளாஸ் கிடைச்சதே ஒரு பெரிய வரம் தானே. அதுக்கப்புறம் என்னோட பழைய நண்பர்கள் எல்லாம் இந்த கடந்த 6 மாசத்துல ரொம்ப என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். வாழ்க வளமுடன். என்ன ராசி மேடம்? கும்பராசி, பூரட்டாதியம். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த பலன் வந்து சொல்றவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லியே ஆகணும். மற்ற மாணவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா பலன் வந்து பராசரை எழுதி வச்சுட்டு போனாரு, நான் சொல்றேன், அதை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை உறுதிப்படுத்தணும்ல, யாராவது ஒருத்தராவது உறுதிப்படுத்தும் போது தான் மற்றவர்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை வரும். அதனால ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த எடுத்துக்காட்டு சொல்லும் போது பழனி ஆண்டவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்க வளமுடன். சார் இப்போ கும்பத்துக்கு வந்து 4ஆம் இடம் வரும்பொழுது தாய்க்கு அந்த மாதிரி இடம் அந்த மாதிரி எல்லாம் என்னங்க சார் இது பண்ண முடியும்? தாய்க்கு வந்து நீங்க மற்ற இதை வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். இதுல தாய்க்கு வந்து பெருசா பாதிக்காது. ஏன்னா அதாவது ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டுல இதை செய்வாங்க அதை செய்வாங்க அப்படின்னா, நம்ம பாவக அதிபதியை வச்சு கோச்சாரம் கிரகம் ஒவ்வொரு கிரகமும் மாத்தி செய்யும். இவரு நல்லதுதான் செய்வார். குரு வந்து நாளில் வரும் பொழுது சந்திரன் அங்க இருந்தாதானே தாயா எடுத்துக்க முடியும் கோச்சாரத்துல. 4ஆம் பாவங்கிறது தாயை மட்டும்தான் குறிக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமாங்க சார். 4ஆம் பாவம் தாயை குறிக்குமா? நான் இதை நம்ம வகுப்புல சொல்லியிருக்கேன். 4ஆம் பாவத்துல தாய் இருக்கு, வாகனம், வண்டி வாகனம் இருக்கு, நிலம், வீடு, இதெல்லாம் இருக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, சந்தோஷம். 4ஆம் பாவம் தான் சந்தோஷம், சுகஸ்தானம். சுகஸ்தானம். சுகத்தை அனுபவிக்கிறாங்களா அப்படிங்கிறத எல்லாம் இருக்கு. ஸோ தாய்க்கு பெருசா பாதிப்பெல்லாம் ஒன்றும் தராது. அப்படியேதான் இருக்கா மேடம்? வாழ்க வளமுடன். சரி, அடுத்து யாருக்கு 5வது ராசியில இருக்காரு குரு? மகரத்துக்கு. இந்த மகரம் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு அப்ப சொல்லிடுறேன். இப்ப தன லாபம் மகரத்துக்கு, இப்ப தன லாபம் இருக்கும், நண்பர்களால் லாபம் வரும், குருவை சந்திப்பார்கள். மகர ராசிக்காரங்க ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. இப்ப யாரா இருக்கீங்களா மகரம்? வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு வந்து குருநாதர்கள் கிடைக்கிற குருநாதர்கள்லாம் நல்ல குருநாதர்களா கிடைப்பாங்க. சரியா ஐயா நீங்க கிடைச்சிருக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நீங்க மகரமா? ஆமாங்க. பாருங்க, மகரமும் கும்பமும் ரகசியத்தை அதிகமா பாதுகாப்பாங்க. அது கும்பம் ரொம்ப வந்து சொல்லவே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரகசியமாவும் இருப்பாங்க. ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுலயும் கும்பம் வந்து பெரிய இதா இருக்கும். எந்த ரகசியமா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க கும்பம். அதே நேரத்துல அவங்கள்ட்ட இருந்து எந்த ரகசியத்தையும் வாங்கிட முடியாது. சரி, வாழ்க வளமுடன். அப்போ நல்ல இது எழுதிட்டீங்க இல்லையா? குரு தரிசனம் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். குருங்கிறத கோயில், யாத்திரை அந்த மாதிரி கூட நம்ம பலன் எடுத்துக்கலாம். ஏன்னா குருங்கிறது சிவன் அப்படின்னா சிவன் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. குரு கிடைப்பாருன்னா சிவன் கோயில் தரிசனம் போவாங்கன்னு எடுத்துக்கலாம். நான் இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தட்சிணாமூர்த்தி தரிசனம் கிடைச்சிருக்கோம், சிவன் கோயில் போகலாம். கல்வி தேடல், இந்த மாதிரி ஜோதிட தேடல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார். தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பார். அப்படி எடுத்துக்கணும். நம்ம ஜோதிடத்துக்கு வர்றோம், நல்ல குருநாதர்னு சொல்றோம். ஒருத்தர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு போய் உனக்கு நல்ல குருநாதர் கிடைப்பார் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? எனக்கு எதுக்குப்பா குரு அப்படிம்பார். அவருக்கு நல்ல ஒரு வழிகாட்டி கிடைப்பார், ஒரு நல்ல ஆடிட்டர் கிடைப்பாரு, ஒரு நல்ல கைடு. நீ இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லாபம் கிடைக்கும். அடுத்து
ரிவர்ஸ்ல தான் போகணும். அப்பதானே 6ல குரு யாருக்குன்னு பார்க்க முடியும். 6ல குரு யாருக்கு இருக்காரு? தனுசுக்கு காரியம் எல்லாம் கொஞ்சம் லேசா தடையாகும். இந்த இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தனுசுக்காரங்களுக்கு எடுக்கிற காரியமெல்லாம் லேசா கொஞ்சம் தடையாகிற மாதிரியான ஒரு இது இருக்கும். காரிய தடை அப்படின்னு பொதுவாக வச்சுக்கலாம். அதுக்காக தனுசு ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா அவ்வளோதானா, எனக்கு ஃபுல்லா தடையாகுமா அப்படின்னு பயந்துடக்கூடாது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது என்னன்னா, இது வந்து பொது பலன் தான். இந்த நட்சத்திர பலன் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல கூட கீழே என்ன போடுவேன்னா, இது பொது பலன் அப்படின்னு சொல்லி தான் போடுவேன். அதனால பொது பலன் தான். நம்ம ஜாதகத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு தான் முடிவு பண்ணணும். எனவே நான் அதுக்கு அடிக்கடி எடுத்துக்காட்டு சொல்லுவேன். எந்த இதுவுமே இந்த இப்ப கோச்சார குரு வந்து ஒரு தடையை கொடுக்குற மாதிரி அமைப்புல குரு இருக்காரு. அதுக்கு தான் நம்ம வேதையெல்லாம் இருக்கு இல்லையா, வேதை இருக்கு. குருவுடைய வேதை எதுன்னு நான் என்ன சொல்லலை, பின்னாடி சொல்லுவேன். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படி போட்டா 1 மாசம் நடத்த வேண்டியிருக்கும். உண்மையிலேயே கோச்சார வகுப்பு துல்லியமா பலன் எடுக்கிற அளவுக்கு நடத்தணும்னா 1 மாசம். ஏன்னா வேதை வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதை மாத்தி, நிறைய வேதை இருக்கு. ஒரு வீடு மட்டும் இல்லை, நிறைய வீடுகள் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேற வேற வீடு. ஒரே வீடுன்னா நான் சொல்லிடுவேன் இந்த வீடு தாங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கு வேற வேற வீடு இருக்கு. இப்போ அதெல்லாம் சொல்லும்போது டைம் ஆயிடும். அதனால எப்போ இதை நான் சொல்றேன், இப்போ கெடுபலன்னு வரும்போது யாரும் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சில தடை தாமதங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். ஏன்னா 6ல வர்றாரு. அடுத்து மீண்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பாட்டை வச்சுக்கிட்டு சொல்றேன், அது சரியா வரும். முதல்ல ராசியில ஜென்ம ராசியில வரும்போது சொன்னது பாட்டை வச்சு சொல்லிட்டோம். 2க்கு வரும்போதும் தனலாபம் அதெல்லாம் சொல்லிட்டோம். 3ல வந்து பாட்டை வச்சு சொல்றேன், அதை வச்சு எடுத்துக்கங்க. எதுக்கு? மீனத்துக்கு வந்து தீதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதும், தீதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதும், அதையும் சேர்த்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதுல நான் முன்னாடி என்ன சொன்னேன், நட்பு கிடைக்கும், பதவி கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும்லாம் சொல்லியிருந்தேன். அதோட இதையும் சேர்த்திக்கிட்டா இன்னும், ஏன்னா ஒரு சிலர் அமைப்புக்கு என்ன ஆகும் அப்படின்னா, துரியோதனன் படை மாண்டது வந்து தீதொரு 3லே அப்படின்னு வருது. இதை நோட் பண்ணிக்கங்க. முன்னாடி சொன்னதோட இதையும் சேர்த்திக்கங்க. அதாவது மீனத்திற்கு அல்லது குரு 3ல் வரும் பொழுது என்ன ஆகுது, தனிமைப்படுறாங்க, தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். துரியோதனனுக்கு ஜெயிக்கிற மாதிரி பதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல அவனுடைய படையெல்லாம் வந்து இழந்துடுறான் அவன். அதனால பதவி உயர்வு கிடைக்கும்னு முதல்ல சொன்னேன், மரியாதை கிடைக்கும்னு சொன்னேன். அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இதுல இருந்தே கூட அதையும் சொல்லலாம். ஏன்னா அவன் சண்டைக்கு போறான், அவனுடைய இதுதான் அந்த சேனை சொல்லும் போது அக்ரோனி சேனைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க அந்த எத்தனை இப்ப வந்து எத்தனை கமாண்டன்ட்னு சொல்ற மாதிரி அப்போ வந்து அக்ரோனி அப்படிங்கிற கணக்கு போடுவாங்க. அப்போ அந்த கணக்குல வந்து இவனுடைய படை தான் பெரிய படை. அதை வச்சுக்கிட்டு அந்த பலன் எடுத்தோம். ஆனா துரியோதனன் படை மாண்டதும் அப்படிங்கிறப்போ இவன் என்ன அத்தனையும் கடைசியில இழந்துடுறான் இல்லையா. அப்போ 3ல் வரும்பொழுது இழப்பும் இருக்கிறது, லாபமும் இருக்கிறது. அப்படி எடுத்துக்கலாம். 3ல் வரும்பொழுது, குரு 3ல் வரும்பொழுது லாபமும் இருக்கிறது. ஏன்னா மித்திரனால் ஆதாயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். மித்திரனால் ஆதாயம்னா அவனுக்கு ஆதாயம் கிடைக்குது இல்லையா, நண்பர் தானே உங்களுக்கு படையை எடுத்துக்கிட்டு எல்லாம் வராங்க. ஆனா அதே நேரத்துல படை பூரா என்ன ஆயிடுது, வேஸ்ட் ஆகி போயிடுது, மாண்டு போயிடுது. அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா சரியா வந்துடும். இப்ப கும்பத்துக்கு அப்படிங்கிறப்போ குரு 4ல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பந்துக்கள் சேர்க்கை செல்வாக்கு சொல்லியிருப்பேன். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா தர்மபுத்திரர் 4லே வனவாசம் போனதும்,
அதையும் சேர்த்து பந்துக்கள் சேர்க்கை அப்ப எப்படி எடுத்துக்கலாம் இங்க அப்படின்னா, அவர் வனவாசம் போகும்போது அங்கங்க அவங்களுக்கு புதுசா ஃப்ரெண்டுங்க கிடைக்கிறாங்க. அப்படிதான் பந்துக்கள் சேர்க்கை வந்து கிடைக்குது. இப்ப பாருங்க, அவர் வனவாசம் போறது நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா, நண்பர்கள் கிடைக்கிறது வந்து பாசிட்டிவ். ஏன்னா இப்ப அவர் வனவாசம் போனதுனால தான் நிறைய நாட்டுல போய் அங்க தங்கி அங்க போய் நண்பர்களை சேர்த்து வந்து பின்னாடி படையெடுக்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஸோ ஜாதக பலனை நம்ம 2 கோணத்திலையும் எடுக்க பழகிக்கணும். இதை மட்டுமோ அல்லது அதை மட்டுமோ எடுக்கக்கூடாது. 2 வகையிலையும் எடுத்து பழகணும். இப்ப 5 எதுக்கு சொன்னோம்? அது தனலாபம் சொன்னோம். அதுக்கு பாடல் வரி இல்லை. 6க்கு வந்து சொல்லும்போது காரிய தடைன்னு மட்டும் சொன்னோம் இல்லையா? அதுக்கு பாடல் வரின்னு பாத்தீங்கன்னா, சத்திய மாமுனி 6லே காலிலே தலை பூண்டது அப்படின்னு வரும். காலிலே தலை அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம். கால் விலங்கு அப்படின்னு, தலைனா விலங்குங்கிற அர்த்தத்துல வரும். அப்போ என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு கட்டுப்பட்டு இருக்காரு, அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த மாதிரி. எதுக்கு சார் சத்திய மாமுனியே சொன்னாங்க அப்படின்னா, அவரே ஒரு பெரிய முனிவர், அவரே வந்து எதையும் செய்ய முடியாம இருக்காரு. பெரிய ஆளா இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். அந்த நேரத்துல அவசரத்துக்கு கையில காசு இல்லாம இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் திடீர்னு ஏதாவது லாக் ஆகிருக்கும். ஏடிஎம் கார்டு ஒர்க் பண்ணாம இருக்கும். ஃப்ரெண்டு கிட்ட வச்சிருன்னு கொடுத்துருப்பாரு. சரி தரேன்னு சொல்லிட்டு ஒரு நான் ஊர்ல இல்லை வெளியூர்ல இருக்கேன், வந்து எடுத்து தரேன்னு சொல்லலாம். இதுதான் பொருள் தடை அப்படிங்கிறதுல. திரும்ப சொல்லுங்க. சத்திய மாமுனி 6லே. நான் அந்த பாட்டு முழுசா சொல்லிடுறேன் சார். அப்படி வேணா எழுதிக்கிறீங்களா? பாட்டை முழுசா சொல்லிடுறேன். ஜென்ம ராமர் வனத்திலே, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும். அப்ப இதுக்கு 1ன்னு போட்டு இதை எழுதிக்கங்க. ஜென்ம, ஏன்னா ஜென்மம்னா 1 போட்டு ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும். 2 போட்டு டேஷ் போட்டுருங்க. ஏன்னா 2க்கு அந்த பாடல்ல சொல்லலை. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். 3ன்னு போட்டுக்கிட்டு தீதியில்லாத ஒரு 3லே, தீதியில்லாத ஒரு 3லே துரியோதனன் படை மாண்டதும். தீதியில்லாத ஒரு 3லே துரியோதனன் படை மாண்டதும். அடுத்து 8ன்னு போட்டுக்குங்க. இந்த பாடல் வரிசை அப்படிதான் வரும். இன்மை 8னில், இன்மை 8னில் வாலி பட்டமிழந்து போகும்படி ஆனதும். அதாவது 8ல குரு வரும் பொழுது, ராசிக்கு 8லே குரு வரும் பொழுது ஏன் வாலிய சொன்னாங்க? பட்டமிழந்து போனவங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாமே. வாலியினுடைய சிறப்பு என்னன்னா, அவருக்கு நேரா எதிர்த்து யார் வந்து நின்னாலும் அவங்க பவர்ல பாதி பவர் இவருக்கு வந்துடும். ராமனே அதனாலதான் என்ன பண்ணுவாரு, ராமன் நேரா நின்று வாலிகிட்ட சண்டை போட மாட்டாரு. நேரா நின்னா ராமனுடைய பவர் பாதி வந்து வாலிக்கு போயிடும். முன்னாடியே வாலிகிட்ட கொஞ்சம் பவர் இருக்கு, ஒரு 5 ஹெச்பி இருக்குன்னு வச்சுக்கோ, 5 ஹார்ஸ் பவர். ராமன் வந்து 50 ஹார்ஸ் பவர். 50 வந்து ஈஸியா 5 அடிச்சிடலாம். ஆனா வாலிய பார்த்த உடனே ராமர்கிட்ட இருக்கிற 25 வந்து வாலிக்கு போயிடும். அப்ப மொத்தம் 30 ஆயிடும் வாலியோட பவர். அந்த மாதிரி வாலிக்கே இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறதுக்காக வாலியை சொல்லியிருக்காங்க. இன்மை 8னில் வாலி பட்டமிழந்து போகும்படி ஆனதும். அடுத்து 10.
ஈசனார் ஒரு பத்திலே, ஈசனார் ஈசன் சிவன் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இறந்து உண்டதும், தலை ஓட்டிலே இறந்து உண்டதும். இந்த பாடல் நெட்லயே கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து 4. ஈசன் வந்து எல்லா பவரும் உள்ளவர். அவரே வந்து மண்டை ஓட்டுல, அது பாத்திரம் கூட இல்லையாமா, மண்டை ஓட்டுல போய் யாசகம் கேட்டு சாப்பிடுறாரு. 4 அடுத்து போட்டுக்குங்க. தருமபுத்திரர் நாளிலே வனவாசம் அப்படி போனதும். தருமபுத்திரர் நாளிலே வனவாசம் அப்படி போனதும். அடுத்து 6. சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும். இரு காலில, 2 காலிலையும் தலை, அதாவது விலங்கு மாதிரி. அடுத்து 12 போட்டுக்குங்க. வன்மை அற்றிட, வன்மை அற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும். அதாவது இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட மட்டும், அதாவது எப்பெல்லாம் குரு கோச்சாரத்துல தீமை செய்யறாருங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்தந்த இதுல வரும்பொழுது தீமை அப்படிங்கறத குறிச்சுக்கிட்டாலே போதும். ஐயா 12வது பாயிண்ட் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க ஐயா. 12வது பாயிண்டா? வன்மை அற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும். பன்னிரெண்டில் குரு வந்தால் சில பேருக்கு ஆட்சி பதவி போகும்னு எடுத்துக்கலாம் ஐயா. அப்படிதான், மணி முடி போகுதுன்னு தானே சொல்றாரு இங்க, வேற ஒண்ணும் சொல்ல. முடி போச்சு அப்படின்றார், பதவி பறி போனது. இத என்னோட பாணியே வேற மாதிரி இருக்கும். பதவி பறி போனதுன்னா பறி போகலாம். இப்ப அவருக்கு வந்து தசை நல்லா இருக்கு சார், தசை நல்ல தசை, உங்க கொடுப்பினையும் நல்லா இருக்கு. என்னோட உதாரணம் தான் மீண்டும், ஏன்னா நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எனக்கு வந்து நீங்க பொது பலன் ஒன்று சொல்லுவாங்க, 4வது தசையா சனி தசை வந்துச்சுன்னா மாரகம் அப்படின்னு. நான் செவ்வாய் தசையில தான் பிறந்தேன். சனி தசையெல்லாம் கடவுள் புண்ணியத்துல மீண்டும், ஏன்னா மண்டகணம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னுடைய பழனி ஆண்டவனுடைய கருணையினால சனி திசையை கடந்து புதன் திசையில ஓடிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, பொது பலன்களை நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. நான் நிறைய இடத்துல படித்தேன். 4வதாக சனி திசை வந்தால் அப்படின்னு நான்லாம் பயந்துருக்கேன் ரொம்ப. எனக்கு ஜாதகம் பார்த்த இடத்துல எல்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இந்த வயசுல இவரு 58 வயசு தான் அப்படின்னாங்க. அது உண்மையா நடந்துருச்சு. என்ன சார் நடந்துருச்சுங்கிறீங்க, அப்புறம் இன்னும் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, யாரும் கேட்க மாட்டேன்றீங்களே. என்ன நடந்துச்சுன்னா, அரசு மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்தேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருந்தேன். 58 வயசு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஹெட்மாஸ்டர் இறந்துட்டாரு, ஜோதிடர் பிறந்துட்டாரு. அப்ப ஜாதகம் ஜோதிடம் கரெக்டா? இப்படிதான் பலன் எடுக்கணும். நம்ம எப்பவுமே நெகட்டிவா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், பதவி போகுதுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இங்கதாங்க ஜோதிட ரகசியமே இருக்கு. நிறைய பேர் நல்ல பலன் சொல்லுவாங்க, சொல்லி தரும்போது நல்லா புரியும், நம்ம வந்து பலன் எடுக்க முடியாது. என்ன காரணம்னா இந்த விஷயம்தான். சரி, வாழ்க வளமுடன். பலன் எடுக்கிற ரகசியம் இதுதாங்க.
தந்தை இப்ப 9 இன்னும் ஞாபகம் வர்றதுனால இதையும் சொல்லிடுறேன். இப்ப 9ஆம் பாவத்தை பார்த்துக்கிட்டு தந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம பலன் சொல்லுவோம். தந்தை இல்லாதவருக்கு, அதாவது தந்தை வந்து ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டாரு, அந்த ஜாதகர் வந்து ஒரு 30 வயசுல இருக்காரு. 9ஆம் பாவம் சூரியனால பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்ப தந்தையால் பிரச்சனை, தந்தைக்கு பிரச்சனைன்னு எடுப்போம். அதையே எப்படி என்னுடைய கோணத்துல நான் பார்ப்பேன் அப்படின்னா, தந்தை ஆவதில் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். அப்படியே ரிவர்ஸ்ல ஒன்னொன்னுக்கும் தந்தை, தந்தை ஆவதில், தந்தைக்கு, தந்தையால், தந்தைங்கிறது தான் இங்க கான்செப்ட். தந்தை ஆவதில், தந்தையால், தந்தைக்கு, இப்படி எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா சரியாக வரும். இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பலன் எடுக்கலாம். குருவை மட்டும் முடிச்சிருவோம், டைம் போயிட்டு இருக்கு. ஐயா இது எப்படி ஐயா இது வந்து நம்ம எடுத்துக்க முடியும்? ஒரு பக்கம் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு 4 கோணத்துல இருக்கு. எந்த கோணத்துல நம்ம டிசைட் பண்றது இதை? அதாங்கய்யா, இப்போ நீங்க வந்து ஒருத்தர் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ஜாதகம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னாதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும், நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா? இப்ப 7ஆம் பாவம் சம்பந்தமா வந்திருக்காங்கன்ட்டு நீங்க கடிகார பிரசனத்தை வச்சு சொல்றீங்க, அல்லது வந்து சந்திர நாடியை வச்சு சொல்றீங்க, அல்லது நம்ம மாணவர்களுக்கு நம்ம வந்து என்ன சார் சொல்லியிருந்தோம், ஒரு முறை சொல்லியிருந்தோமே, விருகு லக்னம் வச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப ஏதோ ஒண்ணுல வச்சுக்கிட்டு சொல்றோம், அவர் வந்து திருமணம் சார்ந்த கேள்வி கேட்க வர்றாருன்னு புரிஞ்சிருச்சு. அல்லது ஹோரா, சில பேர் ஹோரா வச்சுட்டு சொல்லுவீங்க, ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு சொல்றீங்க, திருமணம் சார்ந்து வராருன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த ஜாதகருக்கு வயசு ஒரு 25 இருந்ததுன்னா என்ன சொல்லலாம், அவருக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அவரே 55 வயசுல வந்திருந்தாருன்னா அவருக்கு கல்யாணத்துக்கு வருவாரா? பையன் கல்யாணம் பொண்ணு கல்யாணம்னு வந்திருப்பாரு. என்னங்க குழந்தைக்கு கல்யாணம், நம்ம பையனா பொண்ணான்னு சொல்லி மாட்டிக்க கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் பத்தியா கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்லி வம்பல மாட்டிக்க கூடாது. என்ன சார் குழந்தைக்கு கல்யாண விஷயமா வந்தீங்களா? இல்ல அதுலயும் பயமா, கல்யாண விஷயமா வந்திருக்கீங்களா? ஏன்னா யாருக்கு கல்யாணம்னு கூட சொல்ல வேண்டாம், கல்யாண விஷயமா வந்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு தானுங்க, இல்லைங்க எங்க அண்ணன் குழந்தைக்கு அப்படின்னா பரவாயில்ல, அதுவும் நம்ம குழந்தை தாங்க. இப்படிதான் வந்து ஜாதக பலன் எடுக்கணுமே தவிர, நீங்க வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், வயசுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். அத இல்ல 2வது குழந்தை கல்வி சம்பந்தமா வந்திருக்கீங்க சார்னு கூட கேட்கலாம். ஏன்னா 7 அப்படின்னா 2வது குழந்தைய குறிக்கும். 2வது குழந்தை பிறக்கிறதுக்காக முயற்சி பண்றலாம், வயசை பொறுத்து. அப்படிதான் சூழ்நிலையை பொறுத்து முடிவு பண்ணணும். அதுல கிரக சேர்க்கை நம்ம வகுப்புல சொல்லியிருக்கோம், அடிப்படை வகுப்புல இருக்கும். அது எப்படி, அது 7ஆம் பாவம் வந்து எப்படி அது 2வது குழந்தையை குறிக்குதா, நண்பரை குறிக்குதா, தொழில் பார்ட்னர் குறிக்கிறதா, அல்லது வந்து மனைவியை குறிக்கிறதா அப்படின்னு எப்படி பார்க்கணும்னு சொல்லி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி. ரமேஷ் ஐயா இன்னும் ஆண்ட்ரைஸ்ல தான் இருக்காரு. தெரியாம பட்டிருக்கீங்க. சரி ரைட். இருந்தாலும் எனக்கு யாரும் கேள்வி கேட்டு சொல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப இதை முடிச்சிருவோமா? அப்ப இந்த பாடல்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பாடலை வச்சுக்கிட்டு பலன் சொல்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தணுங்கிறது தான் நம்ம சொல்ற விஷயம். நீங்க இப்ப பாடல் எழுதிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம மீண்டும் எதுக்கு வரலாம்? 6 சொல்லிட்டோம், 7. இப்ப குரு 7ல வந்தார்னா என்ன செய்வார்? விவாக சுகம் தருவார். நல்லா கவனிங்க. இப்ப நான் 7 வந்து அங்க சொல்லல இல்லையா? பாடல்ல 7 வந்துச்சா? பாடல்ல 7 வரல. அப்ப அவங்க என்ன நெகட்டிவ் மட்டும் சொல்லியிருக்காங்க, மற்றதெல்லாம் நல்லா நடக்கும்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். 7ல தனலாபம் கிடைக்கும்,
வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருக்கு திருமணம்னு நீங்க அதுக்கு மேல வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். யாருக்கு நடக்கும்ங்கிறத குடும்பத்துல ஒருத்தருக்கு அது ஜாதகத்தை வச்சு எடுத்துக்கலாம். 8 சொல்லிட்டோம். 8ல தான் என்ன சொன்னோம்? இன்மை 8லே வாலி பட்டம் இழந்து போனதும். அப்படின்னா பட்டம் இழக்கிறார், பதவி தான் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு கூட சொல்லியிருக்கேன். இப்ப வாலியவே எடுத்துங்க, அவருக்கு சொர்க்கலோக பதவி கிடைச்சதா இல்லையா? யாரு கைனால கிடைச்சிருக்குதுங்க? நீங்க எப்படி எடுக்கலாம் பாருங்க. இத வாலி பட்டமிழந்து போனார்னு சொல்றாங்களே தவிர வாலி வதம் யார் கைனால? மகாவிஷ்ணுடைய கைனால அவர் மோட்சம் அடைகிறாரு. ஏன் அப்படி எடுக்க கூடாது? நம்ம அப்படியும் எடுக்கலாம். மோட்சம் பிராப்தி கிடைக்குது. அது யாரால? இறைவனால கிடைக்குது. அதனால பலன் எடுக்கிறது நம்முடைய திறமை, சூழ்நிலையை பொறுத்து எடுத்துக்கணும். அப்படியே எடுக்கக்கூடாது. மரணத்துக்கு நிகரான சிரமம் வரலாம், கண்டம் வரலாம், நோய் வரலாம். அப்படியெல்லாம் 8ல வரும்போது எடுத்துக்கலாம். 9ல வரும்போது ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குது. இப்போ நம்ம எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருப்போம், கலவரம் நடக்கும். நம்ம பாட்டில் நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம தான் ஒன்றும் பண்ணலையே நின்றுட்டு இருப்போம். இது நான் படிக்கும்போது நடந்துச்சு. அப்பெல்லாம் ஸ்கூல் மதியம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் லஞ்ச் விடுவாங்க. அதனால மதியம் லஞ்ச் டைம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். பசங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. பிஇடி விசில் அடிச்சா எல்லாரும் ஓடிடுவாங்க. உங்களுக்கே தெரியும். அந்த பிஇடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். விசில் அடிச்சாரு, எல்லாரும் ஓடிட்டாங்க. நான் ஓடலை. ஏன்னா நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அப்பெல்லாம் பிஇடி ஆப் டிராயர் போட்டிருப்பாங்க, காலில் கேன்வாஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஷூ காலிலே போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு. 8வது படிக்கிறேன். என் வயசு அந்த குழந்தை அபியூஸ். அது ஆக்சுவலா போட்டு மிதிக்க. நான் விசில் அடிச்சு நீ போகலையே. ஒரு ஆசிரியர் எப்ப தப்பு பண்றாருன்னா, சொல்லி கேட்கலேன்னு அடிக்கிறது வேற, நான் சொல்லி கேட்கலையேன்னு அடிக்கிறது வேற. அப்பதான் ஆசிரியர் தப்பா மாட்டிக்கிறாங்க. போய் அந்த ஈகோனால அவங்க பனிஷ் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆகுது. மிதி என்னங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காவல்துறை கூட ஆப் டிரைவர் தான் போட்டிருந்தாங்க ஐயா. ஒரு ஆமா, வாழ்க்கை வளமுறை. அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ஓடி போகல, மாட்டிக்கிட்டேன். ஓடி போனவனெல்லாம் தப்பிச்சுட்டான். அதுக்கு சொல்ல வரேன். ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, தப்பித்து ஓடி போனார்கள். அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அப்போ 9ல குரு இருந்தா ஓடி போனவன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாது? அதுக்காக சொல்ல வரேன். ஓடி போனவனுக்கு 9ல குருன்னா, அடாடா ஊரை விட்டு ஓடி போயிட்டான், கடன் தொல்லை தாங்க முடியாம ஓடிட்டான், அந்த மாதிரி இல்லாம பிரச்சனையில இருந்து தப்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த பொருள்ல தான் இங்க ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அன்னைக்கு ஓடி போனவன்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஓடி போனவன்லாம் போயிட்டான். உட்கார்ந்து இருந்த நானு செருப்பு காலில் மிதி வாங்கினேன். வாழ்க வளமுடன். 10க்கு தான் சொல்லிட்டோம். ஈசன் எல்லாத்தையும் படைச்சு காத்து அழிக்கின்ற ஈசனே என்ன பண்ணாராம், ஒரு நல்ல பாத்திரத்துல கூட பிச்சை எடுக்கல. அவருக்கு அந்த நேரத்துல கிடைச்சது மண்டவோடு தான். அதுல அதாவது சரியான பாத்திரம் கூட கிடைக்காது, சரியான சூழ்நிலை அமையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா, நான் முன்னாடி சொன்னதுதான். என்ன சொல்லியிருந்தோம்? எல்லாமே அவர்கிட்ட இருக்கும், ஆனா அந்த நேரத்துல அவருக்கு அது பயன்படாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ஈசனுக்கு எல்லாமே இருக்கு, அப்புறம் ஏன் பிச்சை எடுத்தாரு? அந்த நேரத்துல அவருக்கு அவருடைய இது எதுவுமே சக்திகள் அல்லது இது எல்லாமே பயன்படாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்க கருத்து. 10 11ல இது நான் முக்கியமான ஒரு குறிப்பு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 11ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா
11ல இருக்க எந்த கிரகமும் வந்து பாவம் பண்றதில்ல, அதாவது கஷ்டத்தை தருவதில்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. 11ல சுபகிரகம் இருந்தாலும் சரி, பாவ கிரகம் இருந்தாலும் சரி, அதனால ஒரு கஷ்டம் வராது. லாபஸ்தானம் தான் அது. பாதகஸ்தானமாகவும் வரும் சில ராசி லக்னங்களுக்கு. இருந்தாலுமே 11ல் ஒரு பாவியாவது இருப்பது நல்லது அப்படிங்கிறது தான் பழமொழி. அதனால இதுக்கு பலனும் உங்களுக்கு என்னன்னு நேரம் புரிஞ்சிருக்கும். நான் பொதுவாக பலனை சொல்றதை விட என்ன பண்ணுவேன்னா, நம்ம மாணவர்களுக்கு தெரியும், இந்த கான்செப்டை சொல்லி அவங்க இதை பண்ணி விட்டுருவேன். அதனால 11 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இவர் என்ன செய்வார்னா, தன லாபத்தை கொடுப்பாரு, நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி அமைச்சு தருவார். 12ல் குரு வரும் பொழுது 12ல் குரு வரும்போது என்ன நடக்கும்? ராவணனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னோம். முடி இழந்தான். அப்போ முடி இழந்து போறதுன்னா பதவி போகலாம், தூர தேசம், அதாவது என்ன மாதிரி எடுக்கணும்? முடி இழந்தான் அப்படின்னா பூர்வீகத்தை இழந்து போயிடுறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு ஜாதக கட்டம் நல்லா இருந்துச்சுன்னா வெளிநாடு போவாங்கன்னு கூட எடுக்கலாம். வெளிநாடு போறது நல்லதுதான். ஆனா என்ன சொல்லுவோம்? ஊரை விட்டு ஓடி போயிட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம். நல்லதா கெட்டதான்றது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்தது. அப்ப இந்த மாதிரி தான் நம்ம வந்து பலன் எடுக்க வேண்டும். 12ல் வரும்போது பதவி பறி போகலாம், ஊரை விட்டு ஓடலாம். அதே நல்லா இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம். உள்ளூர்ல இருக்க முடியாது, உள்ளூர்ல நல்லா இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு வீடு வெளியில எடுத்துக்கிட்டு, எதுக்கு டெய்லி நம்ம அவ்வளவு தூரம் போய்கிட்டு அங்கே ஒரு வீட்டை எடுத்து அங்கே இருந்துக்கலாம், சொந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்போ கோச்சாரத்துல வந்து குருவோட சூரியனும் சேர்ந்து இருக்கு ஐயா. இதை அப்படி சேர்த்துதான் பார்க்கணும் இல்லைங்களா? ஆமா, கோச்சார சூரியனுடைய பலனையும் சேர்த்தி தான் எடுக்கணும். இப்ப எல்லா கிரகங்களுக்கும், நவ கிரகங்களுக்கும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒன்னொன்னையும் சேர்த்தி பார்க்கணும். அந்த சூரியனுடைய பலன் 1 மாசத்துக்கு, குருவுக்கு 1 வருஷத்துக்கு இருக்கும், சூரியனுக்கு 1 மாசத்துக்கு தானே இருக்க போகுது. அப்ப அந்த கோச்சார குருவனுடைய பலனையே நம்ம பொதுவா சொல்லிட்டு போயிடுறாங்க கோச்சாரத்துல. இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் இப்படி இருக்கும்ட்டு. ஆக்சுவலா மாசத்துக்கு சொல்லணும். இந்த வருஷத்துல இந்த மாசம் இப்படி இருக்கும், உயர்நிலை வகுப்பு. இப்ப சொல்றது உயர்நிலை. ஏன்னா அப்படி பேர் வச்சுக்கிறாங்கல்ல, அதனால சொல்றேன் நானு. நீங்க கேட்டீங்க, நான் மறைக்கணும்னு மறைக்கல, நீங்க கேட்டதுனால அந்த பதில் எனக்கு வந்துருச்சு. நான் மறைக்காம சொல்லிட்டேன். எடுத்துக்கலாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம் நானு. உண்மையிலேயே கோச்சார பலன் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, இப்ப குரு பயிற்சி பலன் சொல்றீங்க, வைகாசி மாசம், அதாவது இந்த இது வந்த உடனே இப்ப வைகாசி மாசம் சூரியன் அங்க இருக்காரு, அப்போ இந்த பலன் இருக்கும். மாசி மாசம் சூரியன் அங்க போயிடுறாரு, அப்ப அதை சேர்த்தி அவர் என்ன பண்ணுவாரு, எப்ப வேதையா வர்றாரு, இதெல்லாம் சேர்த்தி வச்சு கோச்சார பலன் சொன்னா இன்னும் துல்லியமாக அழகாக சொல்லலாம். நீங்க அநேகமா இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பலன் நல்லா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை குரு பெயர்ச்சி வரும்போது நீங்க எல்லாரும் வீடியோ போடணும். நான் இது வரைக்கும் போடல, ஆனா நீங்க எல்லாரும் போடணும் அப்படின்னு நான் விரும்புறேன். என்ன, நான் இயற்கையிலேயே ஒரு ஆசிரியர்ன்றதுனால என்னுடைய மாணவர்கள் உயர்வை பார்த்து நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நன்றி, வணக்கம் ஐயா. அருமையா இருந்தது. இப்ப பாருங்க, முதல்ல கொஞ்ச நேரம் எடுத்துக்காட்டு கேட்டேன், அதுக்கப்புறம் கேட்காமலே போயிட்டோம். ஒரு கிரகத்துக்கே ஓடி போயிடுச்சு. கேட்டுட்டு நடத்தும் போது நல்லா இருக்கும். நானும் போர்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன், போர்டுக்கு வரலான்ட்டு. போர்டுக்கும் வரல. நான் எப்பவும் போர்டில் நடத்துறது தான் எனக்கு பிடிக்கும். பார்ப்போம். 4 நாள் மினிமம். நான் 3 நாள் சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில், இப்போ 4 நாள் மினிமம் நடத்துவோம். ஐயா எத்தனை நாள்ன்றது ஒன்றும் இல்லை ஐயா. நீங்க தெளிவா உங்களுக்கு திருப்தியா நீங்க எத்தனை நாள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நாள் எடுங்க ஐயா. இத்தனை நமக்கும் ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு போனோம்னா ஏதோ ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும் ஐயா. இல்ல, நான் வந்து புரியாம நடத்தினா எனக்கு தூக்கம் வராது.
புரிய வைக்கலன்னு எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். புரிய வைக்கலன்னா அன்னைக்கு நான் தூங்க மாட்டேன். ஏற்கனவே ஹெட் மாஸ்டர் அந்த டீச்சர் இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அதாங்க எத்தனை நாள் வேணாலும் போட்டோங்க, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லையா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எம்பெருமான் முருகன் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். வாழ்க வளமுடன். எல்லாரும் என்னோட